நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வச்சு ஒரு உருண்டை குழம்பு செய்ய போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வாழைப்பூ தேவை. அப்புறம் நைட்டே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும். பெரிய வெங்காயம் வந்து தேங்காயோட சேர்த்து அரைக்கிறதுக்கு, அதோட தக்காளியும் சேர்த்து அரைச்சிடுவேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவை. ரொம்ப சிம்பிள், ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம வாழைப்பூ உரிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் இதாகும், மற்றபடி எல்லாம் ஈஸி தான். இது ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு உரிச்சிடலாம். இது உரிக்கிறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த மேல் உள்ளதை மட்டும் எடுத்துப்போம். விறகு இப்படி உரிச்சு வச்சுட்டேன். இனி இதில் உள்ள நரம்பு எடுக்கணும். உள்ள ஒரு நரம்பு இருக்கும், அதை எடுத்துட்டோம்னா முடிச்ச வேலை. அந்த நரம்பு எடுக்கிறது வேலை. உள்ள வந்து ஒரு நரம்பு இருக்கும். உள்ள வந்து ஒரு நரம்பு இருக்கும். தான் நரம்பு. இது வந்து கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால தான் இந்த நரம்பு நம்ம எடுக்கிறோம். இந்த நரம்பு நம்ம எடுக்காமல் நம்ம சமைச்சோம்னா கசக்கும் நமக்கு வாழைப்பூ. அதனால தான் எடுக்கிறோம். இதை எடுத்தாச்சு. இது இதே மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும். வந்து எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். இந்த மாதிரி உள்ளது எல்லாமே எடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து கசடு, இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கசடு கொடுக்கும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் மோர் தண்ணி ரெடி பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து இதில் வச்சுருவேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணி போட உள்ளே போட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக இப்படி எடுத்துடலாம். நமக்கு வேலை மிச்சம், டைம் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு இதை கழுவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். மோர் தண்ணியில் போட்டுடலாம். பாருங்க, எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இது மோர் தண்ணியில் இருக்கட்டும். மிச்சம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வெளியில் எடுத்துட்டோம்னா கலர் மாறிடும். ஸோ இப்போ நம்ம வடைக்கு வந்து கடலைப்பருப்பு அரைக்கணும், அதை அரைச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கோஸ் பவுடரை அரைச்சிக்கணும். இந்த அளவு தான் இருக்கணும் பக்குவம். ரொம்பவும் நையக்கூடாது, ரொம்பவும் வந்து திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோஸ் பவுடரை அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் 1-2 அரைச்சிட்டோம்னா நமக்கு வடை நல்லா வரும். சரி, இதை அரைச்சாச்சு. நீ அடுத்து வெங்காயத்தையும் மித்த தக்காளி தேங்காயெலாம் அரைச்சி வச்சிடணும். இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றி விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நான் வெங்காயத்தை அரைஞ்சிக்கிறேன். இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்போ ஈஸியாக நம்ம வேலை ஈஸியாக முடியும். காரங்களில் போட்டு நம்ம அரைச்சிடலாம்.
குட்டி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, வெங்காயத்தையும் சாப் பண்ணியாச்சு. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த அரைச்சோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிப்போம். இன்னொரு பவுல் மாற்றியாச்சு. இன்னொரு பவுல் மாற்றிட்டோம். நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உருண்டைக்கு தேவையான வெங்காயத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு லைட்டாக கொஞ்சம் சோம்பு தேவை. பாருங்கள், சோம்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ண போகிறேன். இவ்வளோ அளவு இருந்தால் போதும். ஆட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் பூ போடுவேன். லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டு இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன். கருவேப்பிலை வேணால் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம கருவேப்பிலை பறிக்க போகிறோம். காலையில் பாருங்கள் எப்படி இருக்குது வியூன்ட்டு. நல்லா மூடமாக நல்லா இருக்குது. கருவேப்பிலை நம்ம பறிச்சிருவோம். இந்த இதில் உண்டு போட்டு இதுக்கு போகும். பாருங்கள், கருவேப்பிலை நிறையா இருக்குது. ஒன்று பறிச்சுப்பேன். முருங்கைக்கீரையில் தான் செய்வோம். நிறைய கிடக்கு. பறிச்சுட்டேன். இவ்வளோ போதும் நமக்கு. வியூ பாருங்கள் காலையில். பாருங்கள், பறிச்சுட்டேன். இதை நம்ம வச்சு மெயின் வந்து இதோட ஹீரோ வந்து வாழைப்பூ வந்து இந்த பாருங்க ஈஸியாக நான் எடுத்துட்டேன். தண்ணி மட்டும் நல்லா வடிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். தண்ணி ஒரு போட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் நமக்கு வடை ஒழுங்காக ஷேப்புக்கு வராது. நம்ம கட் பண்ண மாதிரியே தான் இருக்குது, ஏன்னா நான் மோர் தண்ணியில் போட்டுருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். பாருங்க, இவ்வளோ உப்பு தேவை. இது உப்பு போட்டு குழஞ்சி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். இதில் தான் நான் அவிக்க போகிறேன். அவிச்சு தான் போட்டால் தான் உடையாமல் இருக்கும் குழம்பு. இதில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு உருண்டையே பிடிச்சி வச்சுருவாங்க. இந்த சைஸ் உருண்டை போதும், இதுக்கு மேலே வேண்டாம். இந்த சைஸ் போதும். இந்த மிச்சத்தை நான் வடையாக போட போகிறேன். எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இதை மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பாருங்கள், உருண்டை வந்திருக்கு நமக்கு. ஸோ இதை வேக வச்சுக்கணும். வந்துடுவோம். தேங்காய் அரைக்க போகிறேன். தேங்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணணும். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ண போய் அதுக்கு அது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது அரைச்சிரும். ப்ளஸ் இந்த ஒரு வடையை போட்டு நான் வடை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஆமை வடை மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். போட்டுக்கலாம். அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டு அது வேணும். அது பாருங்க, நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த உருண்டே வந்துருச்சு. சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயோட இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்து நான் தாளிப்பூட போட போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் தாளிப்பூடம் போட்டுட்டு தாளிப்பூடம் போட்டுட்டேன். வடையை வேகிடுச்சு. முதல்ல அந்த வெங்காயத்தை போட்டுருங்க. கண்ணாடி பழம் வந்தாலே போதும். வெங்காயம் இது போதும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 ஸ்பூன் போதும். அவ்வளோத்தையும் நம்ம போடணும் அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் போதும். நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டுருக்கோம். குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். நல்லா வதக்கியாச்சு. பாருங்க, வாழைப்பூ வடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஆமை வடை டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அது டீ கடையில் கிடைக்கும். ஆமை வடை அந்த மாதிரி பருப்பு வடை மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி கூட கொஞ்சம் அதிகமாக போடணும். கொஞ்சோண்டு சீரக பொடி போட போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் ஒரு வடை போட்டுட்டு புளி தண்ணி ஊற்ற வேண்டியதான். புளி எப்படி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே கரைச்சி ஊற்ற வேண்டியதான். இதை நல்லா கொதிக்கணும். இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிச்சு வருதோ அவ்வளோக்கெல்லாம் புளி வடை போயிடும். அவ்வளோதான். இங்கே அடுத்து நம்ம தேங்காய் ஊற்றணும். இந்த உருண்டை தூக்கி போட்டோம்னா குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி வைஸ் ரொம்ப நல்லது. அந்த குழம்பு
நல்லா போட்ட எண்ணெயில் மேலே மிதங்கிருச்சு பாருங்க. புளி தண்ணி வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. எண்ணெய் போட்ட எண்ணெய் வந்து மேலே மிதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் போடும். இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்ற வேண்டியதான். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்ற போகிறேன். வச்சு இதை நல்லா இங்கே கொதிக்கட்டும். குழம்பு அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இதை நல்லா கொதிச்சு அந்த போட்ட எண்ணெய் திரும்ப மேலே மிதக்கணும், கொதிக்க வைக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இந்த உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க, போட்ட உருண்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இது நம்ம இப்படி வேக வச்சு போட்டோம்னா அந்த உருண்டை உடையாமல் வரும். நமக்கு முழுசாக உருண்டை கிடைக்கும். நமக்கு வேகாமல் போட்டோம்னா அந்த உருண்டை உடஞ்சி இந்த குழம்போட கலந்து உடனே கொலன்ட்டு ஆகிடும் குழம்பு. அதனால தான் நான் அவிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு குழம்பு. இங்கே கொதிச்சிருச்சுன்னா தூக்கி போட வேண்டியதான், குழம்பு முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நீ உருண்டை தூக்கி உள்ளே போட வேண்டியது. அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. நாங்கள் உருண்டையை போட்டேன், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த உருண்டையும் உடையாமல் வந்திருப்பாங்க. முழுசு நம்ம போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஏன்னா நம்ம அவிச்சு போட்டனால அப்படியே இருக்குது. இல்லைன்னா உடஞ்சிருக்கும். இந்நேரம் உடஞ்சி குழம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இது கலந்துருக்கும் பாருங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்கள். பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி வைஸ் ரொம்ப நல்லது வாழைப்பூ. பாருங்கள், குழந்தைங்க கொண்டு இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.